அப்புறம் எப்படி சாப்பாடு? திங்கிற சோத்த எவனாவது மோந்து பாப்பானா? கவிச்சே இல்லையே. அதான் மேல வீச கப்பு கவிச்ச, அப்புறம் தனியா உனக்கு கவிச்ச தின்னு. இங்க பாருங்க, என்ன ஒரே ஒரு கண்டிஷன், நான் சாப்பிடும் போது இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஃப்ரீயா சாப்பிடணுமா? ஃப்ரீயா சாப்பிடணும். சாப்பிடு. இந்த மாதிரி ஓசி ஒரு திங்கறல நான் பாக்குறது கிடையாது. தாராளமா சாப்பிடு. ஓகே. சீக்கிரம். என்ன உங்க கை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணு சார். எதுக்குடா? நான் ஃப்ரீயா சாப்பிடுவேன்ல. ஃப்ரீயா சாப்பிடணும். ஆமா. இந்த கை டிஸ்டர்ப் பண்ணா அந்த கையில சாப்பிடு. இந்த கையில சார் சாப்பிடுவான். நான் இந்த கையில தான் சாப்பிடுவேன். அவுத்து விடுங்க. அவுத்தெல்லாம் விட முடியாது. முடிஞ்சா அப்படியே நக்கி தின்றா. நக்கி திங்க நான் என்ன நாயா? அவுத்து விடுங்க. அவுத்தெல்லாம் விட முடியாதுடா. இப்ப என்ன பண்ணணும்ங்கற? அப்ப நீங்களே ஊட்டி விடுங்க. ஊட்டி விடுறதா? நான் பெத்த பிள்ளைக்கு ஊட்டி விடுறது இல்ல, உனக்கு என்னடா ஊட்டுறது? அதுதாங்க சட்டம். சட்டமா? ஆமா. சட்டம் சொல்லுடா. நீ ஏதோ திட்டம் போட்டு சொல்லிட்டு இருக்கற. இப்ப நான் உனக்கு ஊட்டி விடணுமா? உன்னை அக்யூஸ்டா கொண்டு வந்து எதை எப்படி போட்டு பிணையறதே தெரியல எனக்கு. அப்புறம் எப்படி வைங்க? அப்புறத்தை தூக்கி இப்படி வைங்க. இத வச்சிட்டு சோத்த போடுங்க. இந்த சோத்து போட்ட சாம்பார் எடுத்து ஊத்துங்க. இந்த சாம்பார் ஊத்திட்ட. குழம்பு ஊத்துங்க. கார குழம்பு. கொஞ்சம் பொரியல் போடுங்க. இதுல பொரியல் வேறயா? வேற என்ன போடணும்? கொஞ்சம் உப்பு போடுங்க. இதுல உப்பு வேறயா? போட்டேன்டா. சுடு தூக்கி போடுங்க. ஸ்வீட் வேறயா? அட பாவி. அப்புறம் என்ன? ஜிலேபியா பாதியா போடுங்க. ஜிலேபியா? ஏன்டா இது என்ன ராப்பிச்சக்கார மொத்தமா பிச்சை எடுத்துங்கிற மாதிரி இருக்கு சோறு? பேசாம பேசியங்க. பேசாமியா? டேய், எலக்கிட்ட வராதா? பின்னாடி போ. போ பின்னாடி. பின்னாடி சோறு உனக்கு வரு. அப்படியே ஹாய் போலாம். இந்த கவிக்க. சார் என்ன இப்படியா ஊட்டுவீங்க? எனக்கு இப்படித்தானே ஊட்ட தெரியும். ஐயோ, வழுதி கூட்டுற மாதிரி ஊட்டினா. நிலா நிலா ஓடி வா, வாய கொஞ்சம் கொண்டு வா. யாராவது ஆபீசர் பார்த்தா என்ன நினைப்பானுங்க? அது வேற ஒண்ணும் இல்லைங்க, பையனுக்கு மூளை வளர்ச்சி இல்லைங்க, அதான் ஊட்டி விடுறேன். அதே அந்த ஊரை தூக்கி வாயில லட்சணத்துல ஊருகா வேறயா? அதையும் நக்கணுமா? இது நாக்கா நாகமாம்பா? இந்தா. என்ன இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சமா? இந்த மொத்தமா எனக்கு என்னாச்சு? என்னாச்சு? புறையறதுல புறையறிச்சா? இந்த தட்டிக்கிறேன். யாரோ என்ன நினைக்கிறாங்க. யாரோ நினைக்கலடா, ஜட்ஜ் தான் நினைப்பாரு. ஜட்ஜா? எதுக்கு? இன்னைக்கு உனக்கு ஜட்ஜ்மெண்ட் இல்ல. எனக்கு தின்னாம நடக்க முடியல, உனக்கு தின்னு போட்டு நடக்க முடியல. சீக்கிரமா கோர்ட் நேரமாச்சு. டேய் வா வா இந்த பக்கம். எங்க அங்க பாரு நீ? அது ஆத்திரத்தை அடக்கலாம், ஆனா இது அடக்கவே முடியாது. எத? இது. ஐயோ, இந்த கரும்பு வேறயா? சரி போய் தொலை. நீங்களும் வாங்க. நான் எதுக்குடா? இது இருக்குதுல்ல. ஐயோ, இன்னைக்கு முழிச்ச மூஞ்சியே சரியில்லை போல் இருக்குது. காவல்துறையில இந்த என்ன ஏன்டா கக்கூஸ் துறைக்கு மாத்திர நீ? போடா வாங்க. நடா. நீங்களும் வாங்க. இது என்ன சமபந்தியா? போடா அருமண்டா. நடக்குது. எங்க நடக்கிறது? ஏன் ஜிப்ப திறந்து விடுங்க. எது? ஜிப்ப திறந்து விடுங்க. அந்த கையில பூவா பறிக்கு நீயே திறடா. சார் ஒரு கையால திறக்க முடியாது சார், ரெண்டு கை வேணும். ஐயோ, லுச்சா பையன் எல்லாம் உச்சா போறதுக்கு நான் ஜிப்பல திறக்க வேண்டியதா இருக்குதா? ஐயோ சார், திறந்து வந்த. ஏடா, இது என்ன மைசூர் மகாராஜா பேலஸா? ரிப்பன்ல வெட்டி திறக்கிறதுக்கு என் நேரமே சரியில்லடா. திறந்து விடு. எங்கடா ஜிப்? இங்க. அப்பாடா. இது ஆச்சா? ஐயோ, ஆயிட்டே இருக்கு. சீக்கிரம் நடக்குதுடா. அடே, எது குற்றால அருவி சொல்லிட்டு வருது? ஜிப்ப மூடுங்க. என்ன சொன்னா? ஜிப்ப மூடுங்க. இதையும் நானே செய்யணுமா? நல்ல வேளை நீ நம்பர் 1 கை காமிச்ச. நம்பர் 2 கை காமிச்சா நான் என்ன ஆகிறது? எஸ் சார். என்னையா ஏட்டு சார், அக்வெஸ்ட கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண சொன்னா நீங்க ஊர் சுத்திட்டு இருக்க. சார், இவர் குழந்தை மாதிரி வர வழியில 1 2 கையை காட்டுறாரு சார், அதனால சார் லேட் ஆயி போச்சு. சீக்கிரம் போய். எஸ் சார். அடையா, அந்த பொண்ணு யாருங்கிற டீடைல்ஸ் எதுவுமே கிடைக்கல சார். அதனால நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணோட போட்டோவை பத்திரிகையில போடலாம்னு இருக்கோம். நோ எந்த முடிவு அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். ஏன்னா இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. இந்த கேஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணு. ஐயோ, என்ன ஒண்ணு பண்ணாதீங்க, என்ன விட்டுருங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். உனக்கு என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொன்னீனா அவங்களை கண்டுபிடிக்க எனக்கு ரொம்ப வசதியா இருக்கும். கம் ஆன், சொல்லுமா, தைரியமா சொல்லு. ஏம்மா, ஏன் இப்படி ஓடி வர்ற? என்ன காப்பாத்துங்க சார். போலீஸ். என்ன காப்பாத்துங்க சார். அச்சா, எஸ்கேப் போங்கடா. அவங்க என்ன விரட்டிட்டு வராங்க. யாருமா விரட்டிட்டு வர்றது? அந்த ரவுடி பசங்க சார். ஏன் ஏரியால எனக்கு தெரியாம ரவுடி பசங்களா? நீ சொல்ற மாதிரி ஆளுங்க யாரும் காணாம. ஐயோ சார், அவங்க என்ன துரத்திட்டு வராங்க. பொண்ணுங்க அழுதாலே எனக்கு பிடிக்காது. நீ யார் என்னன்ற வந்து விவரமா எழுதி கொடு. இந்த பணக்கார பசங்களுக்கு இதே வேலையா போச்சு. யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க, இந்த தைரியம் அவங்களுக்கு. நீ வாமா, அந்த ராஸ்கல்கள் நான் தூக்கிட்டு வரேன். வெண்டில ஏறுமா. ஏறுங்கயா.
சரி சார். ரைட்டர், இந்த பொண்ணுகிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கயா. எஸ் சார். அந்த வீடியோகிராஃபர் வீட்டை சோதனை போட்டு கேசட்டை கண்டுபிடிச்சிட்டேன் சார். இந்தாங்க சார். யோ, என்னையா சொல்ற? வாழ்க்கையில இன்னைக்கு தான் உருப்படியா ஒண்ணு நீ பண்ணிருக்க. ஆமா, அவன் என்ன பண்ண? அவனை லாக்கப்ல வச்சிருக்கேன் சார். ஆயா, ஏண்டா ராஸ்கல், நான் ரேப் பண்றத பாக்குறதே தப்பு. அத நீ வேற வீடியோ படம் எடுக்கிறியா? நான் எத்தனை பேருக்கு பட்டவன், எனக்கே நாமம் போடலான்னு பாக்குறியா? போலீஸ் ஸ்டேஷன்ல அதிகாரி தப்பு பட்டதெல்லாம் சகஜண்டா. அத படம் முடிச்சு ஒரே நல்ல பணக்காரன் ஆகலான்னு பாக்குறியா? சோமாரி போய் என்னடா சொல்றீங்க? புடிங்கடா அவனை. எங்கடா போயிட்டாவ? ஆளையா காணோம். நமக்கே கல்தா கொடுத்துட்டா பாத்தியாவ? நீங்க 2 பேரும் அந்த பக்கம் போங்க. நாங்க இந்த பக்கம் போறோம். ஓகே சார். யாராவ? டேய், அடிப்படத்தை தூக்கி வண்டியில போடுங்கடா. சரிங்க. ஏப்பா கண்ணுகளா, ஐயா, பொண்ணு முகத்துல தண்ணி தெளிச்சு மயக்கம் தெளிஞ்ச உடனே யார் என்னங்கிற விவரத்தை கேட்டு அவளை வீட்டுல கொண்டு போய் சேர்த்துருங்க. டேய், பொண்ணு முகத்துல தண்ணி தெளிச்சு யாரு என்னன்னு விவரம் கேட்டு வீட்டுல கொண்டு போய் விடுவாங்க. முதல்ல டான்ஸ் பார்ட்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வருவோம். வாடா போலாம். நம்ம நாட்டிலே ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? மந்திரியோட எல்லாம் பக்கத்துல தான் இருக்காங்க. கொஞ்சம் மெதுவா சொல்றேன். சரி, அதாகப்பட்டது நம்ம நாட்டிலே எனக்கு அப்படி வரலடா. கடை அதாகப்பட்டது நம்ம நாட்டிலே திக, திமுக, அதிமுக, காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ், பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, பார்வர்டு பிளாக், மார்க்சிஸ்ட், நக்சலைட், கம்யூனிஸ்ட், சோசியலிஸ்ட் கட்சிகளோட லிஸ்ட் கர்ப்பத்தன பெண்ணாத ஜனத்துக்கு போகிற இந்த நேரத்தில் தன்னோட சொந்த செல்வாக்கிற மட்டும் அதிகப்படியோர் ஒட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சு இன்னைக்கு சுகாதார மந்திரியா நம்ம தாண்டவர் ஐயா தமிழ்நாட்டில் உட்கார்ந்திருக்காருன்னா அவரோட பேர் எப்படிப்பட்டது, அவரோட கீர்த்தி எப்படிப்பட்டது, அவரோட நேர்த்தி எப்படிப்பட்டது. அப்படிப்பட்ட ஐயா தயவுல நாம ஆடுற இந்த கூத்து வெளிநாட்டுல சுத்து பிரயாணம் பண்ணி நம்ம நாடு இப்படிப்பட்டதுங்கிறது தெரிய வைக்கிறதுக்கு ஐயா கருணை காட்டி ரெக்கமெண்ட் பண்ண வேணும்னு சுதியோட தாளத்தோட மேளத்தோட குஷியோட நம்ம கைவர்தியை காட்டி வேண்டுகோளை எடுத்து விட்டு சீமையில பெரிய புக சின்ன புக எங்களுக்கு சின்ன கொஞ்சம் இறங்க வேணும். வாழ்க்கை ஒண்ணும் புரியவில்லை, வாழ வழி தெரியவில்லை, வகதுகைய காட்ட வேணும். சொல்றது கேக்குதா? தொகை எனக்கு கொஞ்சம் காட்டணும். சீமையில பெரிய புக சின்ன புக எங்களுக்கு சின்ன கொஞ்சம் இறங்க வேணும். வாழ்க்கை ஒண்ணும் புரியவில்லை, வாழ வழி தெரியவில்லை, வகதுகைய காட்ட வேணும். பழமில்ல படிப்பும் இல்ல, பண்புக்கு ஒரு பஞ்சம் இல்ல, பணம் மட்டும் வச்சுக்கிட்டு பணம்
பெரியவங்க சின்னவங்க எங்களுக்கு சித்தம் கொஞ்சம் இறங்க வேணும். வாழ்க்கை ஒண்ணும் புரியவில்லை, வாழ வழி தெரியவில்லை, வசதியை காட்ட வேணும். நாதஸ்வரம் ஊதுகிற பொண்ணு சாமி பையன் எம்பிபி கபுல தட்டும் தங்க முத்து அவன் பையனும் பிஏபி படிச்ச பட்டம் வாங்கி வந்த பரம்பரைக்கு பேரு பட்டம் போல ஆடுற கோட்டை காக்குறது யாரு வாங்கி வந்த பரம்பரைக்கு பேரு பட்டம் போல ஆடுற கோட்டை காக்குறது யாரு? பெரிய வீட்டு பிள்ளை இத கத்துக்க போறது அவனுக்கு என்ன தலையெழுத்தா நம்மள மாதிரி வீதி வீதி அலையிறதுக்கு? வேற பொழப்பு எங்களுக்கு ஏது, இத பிடிக்க போறது இல்ல. ஐயாதான் கண் பார்த்து எல்லாத்துக்கு அனுப்பி வைக்கலாம். சீமையில பெரியவங்க சின்னவங்க எங்களுக்கு சித்தம் கொஞ்சம் இறங்க வேணும். வாழ்க்கை ஒண்ணும் புரியவில்லை, வாழ வழி தெரியவில்லை, வசதியை காட்ட வேணும். பட்டி காட்டு இளவட்டங்க கெட்டப்பெல்லாம் மாறி போச்சு. சுச்ச போட்டா டிவி சினிமா புத்தியில ஏறி போச்சு. எல்லாமே மாறி போச்சு, ஏழை எங்களை தவிர. அட எங்க மேல உலகத்தில் யாருக்கு இருக்கு கவலை? எல்லாமே மாறி போச்சு ஏழைங்களை தவிர. ஆனா எங்க மேல உலகத்துல யாருக்கு இருக்கு கவலை? போகப்போ சொரிஞ்சு உயிர் இருக்கிறத புரிஞ்சு வறுமையில நிறைஞ்சு அத பாட்டத்தில சுமந்து இங்க வந்து இறக்கி வச்சோம், இறக்க வேணும் எங்க மேல. சீமையில பெரியவங்க சின்னவங்க எங்களுக்கு சித்தம் கொஞ்சம் இறங்க வேணும். ஒண்ணும் புரியவில்லை, வாழ வழி தெரியவில்லை, வசதியை காட்ட வேணும். அசத்திட்டீங்க. நானும் திருச்சி, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், சேலம் இந்த மாதிரி ஊருக்கு போய் டான்ஸ் எல்லாம் நிறைய பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி டான்ஸ் நான் பார்த்ததே கிடையாது. ஆமா, எந்த நாட்டுல ப்ரோக்ராம் பண்ணணும்? ஐயா நாங்கெல்லாம் வெளிநாட்டுல ப்ரோகிராம் பண்ணலான்னு விருப்பப்படுறேங்க ஐயா. ஒண்ணு செய்யுங்க தம்பி, 10 நாள் கழிச்சு வாங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாட்டையும் நானே பண்ணி கொடுக்குறேன். ஓகே? சரிங்க ஐயா. பாப்பா வரும்ல? கண்டிப்பா போயிட்டு வாங்க. வணக்கம். சும்மா சொல்லக்கூடாது. வத்தலை குண்டுனா வத்தலை குண்டு தான். லட்டு மாதிரி இருக்கா?